சென்னை பெசன்ட் நகரில் சாலையோரத்தில் படுத்திருந்த நபர் மீது காரை ஏற்றி உயிரிழப்பை ஏற்படுத்திய விவகாரத்தில் ஆந்திர எம்பியின் மகள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஓடைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சூர்யா, பெயிண்டரான சூர்யா மது போதையில் கலாக்ஷேத்ரா காலனி வரதராஜ் சாலையின் நடைபாதையில் படுத்திருந்துள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த கார் சூர்யா மீது ஏறி இறங்கியதில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வந்ததில் விபத்தை ஏற்படுத்தியது ஆந்திராவைச் சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி பீடா மஸ்தானின் மகள் பீடா மாதுரி என்பது தெரிய வந்தது. இவர் மேலும் பெசன்ட் நகரில் வசித்து வருவதும் புதுச்சேரியில் சொந்தமாக நிறுவனம் நடத்தி வருவதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல், மனித உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் வகையில் செயல்படுதல், அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டி மரணத்தை விளைவித்தல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பீடா மாதுரி மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் விசாரணைக்கு பின் ஜாமீனில் விடுவித்துள்ளனர். ஆந்திரா எம்பியின் மகள் கார் ஏற்றி கொன்ற சம்பவத்தில் இளைஞரை யார் சாலையில் படுக்கச் சொன்னது என எம்பியின் மகள் வாக்குவாதம் செய்ததாக இளைஞரின் மனைவி கண்கலங்கியபடி தெரிவித்தார். சரியான போதையில் ரோட்டில் படுத்திருந்தார் சார். ஓரமாக தான் சார் படுத்திருந்தார். யதார்த்தமாக கொஞ்சம் நவுந்துட்டு படுத்திருக்கா சார். ஃபீடு பிரேக் இருக்குன்னு அந்த பொம்பளைக்கு தெரியும் சார். நேற்று அவங்க 2 பேருமே குதிச்சிருந்தாங்க சார். குதிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார மேலே வண்டி ஏற்றிட்டாங்க சார். நான் கேட்டேன், இது வண்டி ஏற்றி விட்டுட்டு போகிறீங்களே மாறினதுக்கு, உங்கள் வீட்டுக்காரர் வந்து ரோட்டில் படுத்துருக்காரு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க சார். கொஞ்சம் பக்கத்தில் நவுந்து நின்று ஃபோன் பேசியிருந்தேன் சார். எங்கள் அத்தைகிட்ட ஃபோன் பேசி இந்தமாதிரி அவன் இருக்கான் அத்தை அப்படின்னு சொன்னேன் சார். போய் ஃபோன் பேசி வரது கூட இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். எனக்குன்னு யாருமே இல்லை சார். அவன் மட்டும்தான் சார் இருக்கான். எனக்குன்னு அப்பா அம்மா இல்லை சார். அவன் மட்டும்தான் சார் இருக்கான். இப்போ அவனும் போய் தான் நான் அனாதையாக தான் சார் இருக்கேன். எனக்கு ஒரு நாயம் கிடச்சாகணும் சார். எனக்கு கல்யாணம் 8 மாதம் தான் சார் ஆகுது. ஒரு குழந்தை இல்லை, ஒரு எதுவுமே இல்லை சார். எனக்கு நாயம் கிடச்சாகணும் சார். இப்போ அந்த பொம்பளைங்க வரணும் சார். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.